கோயம்பேடு ஆம்னி பேருந்து நிலையத்தில் போலீசார் குவிக்கப்பட்டு வருவதால் ஒரு பரபரப்பான சூழ்நிலை நிலவுகிறது. கோயம்பேடு ஆம்னி பேருந்து நிலையத்தில் போலீசார் குவிக்கப்பட்டு வருவதால் பரபரப்பான சூழ்நிலை நிலவுகிறது. 7 மணிக்கு மேல் கோயம்பேட்டிற்குள் பயணிகளுடன் ஆம்னி பேருந்துகளுக்கு அனுமதி இல்லை என ஏற்கனவே தமிழக அரசு தெரிவித்திருந்தது. அதேபோல மீறுபவர்கள் மீது கிரிமினல் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தமிழக அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் கோயம்பேட்டில் போலீசார் குவிக்கப்பட்டு வருவதால் பரபரப்பான சூழ்நிலை நிலவுகிறது. 7 மணிக்கு மேல் கோயம்பேட்டிற்குள் பயணிகளுடன் ஆம்னி பேருந்துகளுக்கு அனுமதி இல்லை என ஏற்கனவே தமிழக அரசு தெரிவித்திருந்தது. விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ஜெபர்சன். மேலும் விவரங்கள். சுதர்சனா, முன்னதாகவே தமிழக அரசு பல்வேறு அறிவுறுத்தல்களை வழங்கி இருக்கிறது. குறிப்பாக அமைச்சர் சேகர் பாபு, அதே போல அமைச்சர் சிவசங்கர் உள்ளிட்டோர் தொடர்ந்து பல்வேறு அறிவுறுத்தல்களை அறிவித்து வருகிறார்கள். குறிப்பாக கோயம்பேடு ஆமினி பேருந்து நிலையத்திலிருந்து செல்லக்கூடிய பேருந்துகள் அனைத்தும் கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்திலிருந்து மட்டுமே இயக்க வேண்டும் என்று தொடர்ந்து அறிவுறுத்தி வருகிறார்கள். ஆனால் முன்னதாகவே முன்பதிவு செய்துவிட்டோம். 24ஆம் தேதி, அதாவது இன்றைய தினம் முதல் நாங்கள் அங்கு சென்று இயக்குவதற்கு எங்களுக்கு எந்த வசதிகளும் செய்து தரப்படவில்லை என்று ஆமினி பேருந்துகள் சங்கங்கள் சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இருப்பினும் அரசு அறிவித்தபடி இதை மீறி செயல்படுவோர் மீது கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கப்படும், குறிப்பாக கிரிமினல் நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில்தான் ஆமினி பேருந்து நிலையத்திலிருந்து இன்று மட்டும் சுமார் 1000க்கும் மேற்பட்ட பேருந்துகள் இயக்குவதாக அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். அதில் மட்டும் இன்று ஒரு நாள் மட்டும் 60,000க்கும் மேற்பட்ட பயணிகள் முன்பதிவு மூலமாக செல்ல இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருந்தது. அதில் 7 மணிக்கு மேலாகத்தான் தென் மாவட்டங்கள், அதாவது மதுரை, திருச்சி, அதே போல நெல்லை, தூத்துக்குடி, கன்னியாகுமரி உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு செல்லக்கூடிய பேருந்துகள் 7 மணிக்கு மேலத்தான் இயக்குவது வழக்கம் என்றும், தற்போது 7 மணிக்கு மேலாக இங்கிருந்து வாகனங்களை இயக்குவதற்கு அனுமதி இல்லை என்றும், அவர்கள் மீது கிரிமினல் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவித்திருப்பதை பொருட்படுத்தாமல் ஆமினி பேருந்து ஓட்டுநர்கள், அதாவது உரிமையாளர்கள் இங்கேயே அவர்களுடைய பேருந்துகளை நிறுத்தி வைத்து இங்கு வரக்கூடிய பயணிகளை இங்கிருந்தே ஏற்றிச் செல்லக்கூடிய ஒரு நிலை தொடர்ந்து உருவாகி இருக்கிறது. ஆனால் காவல்துறை தரப்புல இங்கு போலீசார் பெருமளவில் தற்போது குவிக்கப்பட்டிருக்கிறது. முன்னதாக அமைச்சர்கள் கூறியது போல 7 மணிக்கு மேலாக இந்த பகுதியிலிருந்து பேருந்துகளை இயக்குவதற்கு அனுமதி இல்லை, உடனடியாக உங்கள் பேருந்துகளை இங்கிருந்து கிளாம்பாக்கத்திற்கு எடுத்து சென்று விடுங்கள் என்று தொடர்ச்சியாக அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டு வருகிறது. இருப்பினும் 300க்கும் மேற்பட்ட பேருந்துகள் இன்னமும் இங்கு ஆமினி பேருந்து நிலையத்துக்கு உள்ளேயே இருக்கிறது. பயணிகளும் ஏராளமானோர் இங்கு வந்தபடியே இருக்கிறார்கள். முன்பதிவு செய்த பயணிகளுக்கு மாற்றாக நாங்கள் எங்கு சென்று அவர்களை ஏற்றுவது என்பதுதான் ஆமினி பேருந்து உரிமையாளர்களுடைய கோரிக்கையாக இருக்கிறது. ஆனால் முன்னதாகவே உங்களுக்கு பல முறை 2 முறை நேரம் கொடுத்து விட்டோம். அதை மீறி நீங்கள் மீண்டும் நேரம் கேட்பது சரியாக இருக்காது. உங்களுக்கான சேவைகள் அங்கு படிப்படியாக செய்து கொடுக்கப்படும் என்று அமைச்சர்கள் சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தமிழக அரசும் இதையே வலியுறுத்தி தொடர்ந்து அறிவுறுத்தல்களை வழங்கப்பட்டு வந்த நிலையில தான் இங்கு CMDA உறுப்பினர் செயலாளர் இந்துமதி நேரடியாக அதிகாரிகளோடு இங்கு வருகை தந்திருக்கிறார். அவரும் பல்வேறு அறிவுறுத்தல்கள் வழங்கி இருந்தாலும் தற்போது ஒரு பதட்டமான சூழ்நிலை கோயம்பேட்டில் நிலவி வருகிறது என்று தான் சொல்ல வேண்டும். இதற்கு மேலாக வரக்கூடிய பயணிகள் எங்கு சென்று பேருந்தில் ஏற வேண்டும் என்பது மிகப்பெரிய குழப்பமாக அவர்களுக்கு இருக்கிறது. காரணம், அரசு கிளாம்பாக்கத்திலிருந்து பேருந்துகள் இயங்கும் என்று கூறி வருகிறது. ஆனால் ஆமினி பேருந்து உரிமையாளர்கள் தொடர்ந்து கோயம்பேடு ஆமினி பேருந்து நிலையத்தில் இருந்தே இயக்கப்படும் என்று தெரிவித்திருக்கிறார்கள். இருப்பினும் இந்த பகுதியில் ஒரு புறம் போலீசாரும் குவிக்கப்பட்டு வருவதால் என்ன செய்வது என்று தெரியாமல் பயணிகள் மிகவும் குழப்பத்திற்கு உள்ளாகி இருக்கிறார்கள். சுதர்சனா, விவரங்களுக்கு நன்றி ஜெபர்சன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.